சரியா நம்மள பராமரிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. திரும்ப ஒரு தடவை அந்த 21 ஒழுக்கம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம இந்த வார கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். இந்திரிய ஒழுக்கம் ஒழுக்கத்துல முக்கியமானது மனம். மனம் வந்து இல்லாதிருத்தல் தான். மனம் வந்து எப்ப இறக்குதோ, மனம் இறக்கல, மனசு இறக்கலன்னா தவத்துல உட்காந்து பிரயோஜனம் இல்லை. மனம் உற்பத்தி ஆகினே தான் இருக்குது. சோ அதுக்காக தான் இந்த இந்திரிய ஒழுக்கம் கொடுத்ததே பாத்தீங்கன்னா மனம் வந்து பக்குவப்படுறதுக்காக தான். நம்ம யாரெல்லாம் இந்த இந்திரிய ஒழுக்கத்தை சரியா ஃபாலோ பண்ணாங்களோ அடுத்தது கர்ண ஒழுக்கத்திலே எடுத்தோடனே மனத்துக்கு தான் வராது. அப்ப இந்திரிய ஒழுக்கங்கள் தான் வந்து இந்த மனம் வந்து செம்மையாகிறதுக்கான விஷயம், மனம் பக்குவப்படுறதுக்கான விஷயம், மனம் வந்து அந்த தனக்குள்ள இருக்கிற அந்த திருச்சிற்றம்பலத்தை நின்று இறைவனை வந்து தரிசிக்கிறதுக்கான ஆற்றல் எங்க இருக்குதுன்னா இந்த இந்திரிய ஒழுக்கத்தை யாரெல்லாம் வந்து சரியா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கர்ண ஒழுக்கத்துக்கான ஆற்றல் அவங்களுக்கு வந்து அதை பழகிறதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்குதுன்றதுதான் பொருள். ஆமா. அந்த மனசை திருச்சிற்றம்பலத்திலேயே வைக்கிறதுக்கு தான் அவரு பேசுவாரு. அதை பத்தி தான் சொல்லின்னு இருப்பாரு அந்த நேரமும். அப்படிதான் அவர் வந்து அந்த இறைநிலை அனுபவத்துக்கு போய் இறைவனா மாறினாரு. ஓகே 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 ஓகே. இந்த ஒழுக்கங்கள் மட்டும் ஒரு தடவை நினைவு கொடுத்து அந்த கிளாஸ் நிறைவு பண்ணலாங்க ஐயா. ஏற்கனவே எல்லாத்தையும் பேசிட்டோம். சத்துவசரமா அருமையான விளக்கங்க ஐயா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய புரிதல் எப்படி நம்ம இந்த உடலை வந்து சரியா வரைய பராமரிச்சோம்னா தான் அந்த மனதை வந்து நம்ம வந்து ஆமா ஆமா ஆமா. சோ தியானம் தவத்துக்கு நம்ம கை கொடுத்ததுக்கான ஆற்றல் எங்க உருவாகுதுன்றது தான் நம்மளை பரிசு புரிஞ்சுக்கிட்டோம் இந்திரிய ஒழுக்கத்தின் மூலியமா. அந்த ஒழுக்கங்களை திரும்ப ஒரு தடவை நினைவு கூர்ந்துட்டு நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணலாம். முதல் ஒழுக்கம் கொடிய சொல் செவி புகாத நாதம் முதலே தோத்திரங்களை கேட்டல். இரண்டாவது ஒழுக்கம் அசுத்த பரிசமில்லாது தயாவனமாக பரிசித்தல். மூன்றாவது ஒழுக்கம் குரூரமாய் பாராதிருத்தல். 4 ருசி விரும்பாதிருத்தல். 5 சுகந்தம் விரும்பாதிருத்தல். 6 இன்சொல்லாடல். 7 பொய் சொல்லாதிருத்தல். 8 ஜீவ இம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரித்தலாவது தடை செய்தல். 9 பெரியோர்கள் எழுந்தருளிருக்கும் இடங்களுக்கு செல்லுதல். 10 ஜீவ உபகார நிமித்தமாய் சாதுக்கள் வாசத்தலங்களிலும் திவ்ய திருப்பதிகளிலும் சஞ்சரித்தல். 11 நன்முயற்சியில் கொடுத்தல் எடுத்தல் செய்தல். சோ நல்ல முயற்சியை சம்பாதிச்சு நல்ல முயற்சியில மற்றவங்களுக்கு இன்முகத்தோட ஹெல்ப் பண்ணணும். 12 ஜீவகாரியம் பண்ணணும். 12 மித ஆகாரம் செய்தல். 13 மித போகம் செய்தல். 14 மலஜல உபாதைகளை அக்கிரமம் அதிக்கிரமம் இன்றி கிரமத்தில் நிற்க செய்தல். 15 கால பேதத்தாலும் உஷ்ண ஆபாசத்தாலும் தடை நேர்ந்தால் ஔஷதி வகைகளாலும் ஔஷத வகைகளாலும் பௌதிக மூலிகளாலும் சரபேத அஸ்த பரிச தந்திரித்தாலும் மூலாங்க பிரணவ தியான சங்கற்பத்தாலும் தடை தவிர்த்து கொள்ளுதல். 16 மந்ததரம் சுக்கிலத்தை அக்கிரம அதிக்கிரமத்தில் விடாது நிற்றல். 17 தீவிரதரம் எவ்வகையிலும் சுக்கிலத்தை வெளிப்படாது நிற்றல். 18 இடைவிடாது கோஷத்தை கவசத்தால் மறைத்தல். 19 இதுபோல் உச்சி மார்பு முதலிய அங்கங்களை மறைத்தல். 20 சஞ்சரிக்கும் காலத்தில் காலில் கவசம் தரித்தல். 21 அழுக்காடை உடுத்தாதிருத்தல். ஸோ இவ்வளவும் இந்திரிய ஒழுக்கங்களை கொடுத்துருக்காங்க. 21 ஒழுக்கங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உடலை வந்து சரியா பராமரித்து ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம்னா அந்த உடல் ஆரோக்கியமே இதுல தான் இருக்குது. இந்த உடல் ஆரோக்கியத்தை பண்றது மூலியமா நம்ம அடுத்தது கர்ண ஒழுக்கத்திலே நம்ம மனதை வந்து சிறுச்சமைகள் நிறுத்தி உடலில் இருக்கிற அத்தனை ஆற்றலையும் நம்ம அங்கிருந்து நம்ம வந்து நமக்கான நம்மளை தியானம் வந்து தவமா மாறி நமக்கு எல்லா நல்லதும் நடக்கிறதுக்கான ஆற்றல் வந்து இந்த உடலை பராமரிக்கிறது மூலியமா தான் நம்ம கர்ண ஒழுக்கத்துக்கு போக முடியும். கர்ண ஒழுக்கத்து மூலியமா தான் நமக்கான எல்லா நன்மைகளும் நடைபெறும்ன்றதுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தாங்க ஐயா? சோ இந்த இந்திரிய ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் கர்ண ஒழுக்கத்துல வந்து அவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப அந்த நாம் பெரும் புருஷோத்தங்கள் 4 என்றால் இல்லைங்களா? ஏமசித்தி, சகா கல்வி, தத்துவ நிகரம் செய்தல், கடவுள் நிலை அறிந்த அம்மாயமாதல். இந்த வெற்றிகள் எல்லாம் அடையிறதுக்கு இந்த இந்திரிய ஒழுக்கம் வந்து உடல் வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து உடலை வந்து ரொம்ப என்னது உடம்பால் அழியின் உயிரால் அழிவன்றாங்களா? உடம்பு அழிய உடல் இருக்கிற உயிர் நம்ம இறந்துல போயிடும், செத்துருவோம், நம்ம சத்து போயிடுவோம். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிறந்து இறந்த நேரத்துல நமக்கு என்ன பிரயோஜனம் அதுல? ஓகே ஓகே ஓகே. இந்திரிய ஒழுக்கம் கண்டிப்பா எல்லாருக்கான முக்கியமான ஒழுக்கம். மனிதனை பிறந்தவங்க எல்லாருக்குமே அத்தியாவசியம் அவசியமானது நம்ம சத்து மூலியமா நல்லா சூப்பரா பேசி புரிஞ்சுட்டுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நீங்க இந்திரிய ஒழுக்கம் வந்து நம்ம உடல் தான் வந்து முக்கியம். இந்த நம்ம கர்ண ஒழுக்கத்துக்கு போறதுக்கு அப்பதான் வந்து மனம் வந்து அந்த தவத்தை வந்து தியானத்தை தவமா மாற்றி எல்லா நன்மைகளும் அடைவதற்கான ஆற்றல் வந்து இந்திரிய ஒழுக்கத்துல தான் இருக்குது. அதை பத்தி ரொம்ப சிறப்பா பேசி நல்ல ஒரு பெரிய ஒரு சத்துவ சாரம் நல்ல புரிதல் எடுத்துருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க ஐயா. மீண்டும் அடுத்த வாரம் வந்து இதே நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இறைவனிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிட்டு நண்பர்கள்ட்டையும் ஒரு விண்ணப்பம் கேட்டுட்டு கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நன்றிங்க அம்மா, நமஸ்காரம் ஐயா. நன்றிங்க அம்மா, நன்றிங்க அம்மா, நன்றி.